மற்றவங்களை தான் ஆட்டி படிக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன்கள், உங்கள் தொழில், உங்களுடைய குணாதிசயம், உங்களுடைய திருமணம், உங்களுடைய காதல், அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடியதான் சிம்மராசி. ராசி அதிபதியே சூரிய பகவானாக இருக்கிறதால கோபங்கிறது உங்களுக்கு உச்சத்தில் தான் இருக்கும். நவகிரகங்களில் முதன்மையான கிரகம் சூரிய பகவான் தான். இது காலச்சக்கரத்தில் இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சரராசி. பகலில் பலம் அதிகம் கொண்ட ராசியா பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்கு மேசம், விருச்சகம், மீனம், கடகம், தனுசுங்கிறது நட்பு ராசி. உங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப நிமிர்ந்த உடலோட கம்பீரமாக ஒரு ராஜாவுக்கே உரிய குணங்களோட தோற்றத்தோடு தான் இருப்பீங்க. அகன்ற மார்பு, உயரம் இது எல்லாமே கொண்டிருப்பீங்க. சின்ன வயசில் ஒல்லியான தோற்ற உடையவராக இருந்தால் கூட காலம் போக போக உடல் பருமனாகவும் உடலுக்கு ஏற்ற உயரமும் அழகான கண்கள் உடையவங்களாக வந்துடுவீங்க. நீங்கள் பேசுகிறப்ப கண்ணும் கையும் அசைக்காமல் விட்டு இருக்கவே முடியாது. முன்கோபம் அதிகமாக வந்தால் கூட அனாவசியமாக கோபம்லாம் பட மாட்டீங்க. அழகான கண் இருக்கும். கண்ணு மூலமாக பேசக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். மேலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக ஒரு தேர்வும் அதில் ஒரு தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியாக தீர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு தீர்வு காண முடியும். இந்த ராசி சக்கரத்திலேயே நீங்க ஒரு முன்னோடி ராசின்னு சொல்லலாம். வாழ்க்கை முழுசுமே உங்களுக்கு முன்னோர் வழிபாடு அவசியமாக தான் இருக்கும். வழிபாடு செய்ய வாழ்க்கை விருத்தி அடைஞ்சிட்டு வரும். அதே மாதிரி முன்னோரை நினைச்சு நீங்க ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கூடுதல் சிறப்பாக இருக்கும். குணத்திலையும் சரி, வீரத்திலையும் சரி, தைரியம் நிறைஞ்சவங்க யாருன்னு கேட்டால் அது நீங்க தான். இயல்பாக யாரையுமே நீங்க பகைச்சுக்கொள்ள மாட்டீங்க. ஆனா தன்னை அண்டி வந்த நபருக்கு ஆபத்து வந்துட்டா முதல் நாளா போய் நிற்பீங்க. இருந்த இடத்துல இருந்தே எல்லாரையுமே ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சான் நெஞ்சம் படிச்சவங்க யாருன்னு கேட்டா நீங்க தான். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்திங்கிறது எல்லாமே இருக்கும். சூதுவாது தெரியாம எல்லாருமே நம்பி ஏமாந்துடுவீங்க. கூட இருக்கிறவங்க புகழ்ந்து பேசிட்டா போதும் அவங்க கிட்ட மயங்கிருவீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிழை. அதே மாதிரி மற்றவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பின்னாடி போய் நிறைய பேர் திட்டுவாங்க. இதையெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி விடாமுயற்சி மூலமாக பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். விடாமுயற்சி மட்டும் நீங்கள் கைவிடாமல் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களால் நிச்சயமாக முன்னேற முடியும். அதே மாதிரி அமைதியான தோற்றம் கொண்டு யாரையுமே உங்களால் ஏமாத்திட முடியாது. வீண் சண்டைக்கு போகாதவங்கனாலுமே வந்த சண்டையை மட்டும் விட மாட்டீங்க. இடையூறு செய்கிற நபரை வேரோட கழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. தனக்கு நிகர் இல்லாத நபர்களோட மட்டும் பழக மாட்டீங்க. அதே மாதிரி உயர்ந்த மனிதர்களோட பழக்க வழக்கங்கிறத வச்சுக்குவீங்க. வாழ்க்கையில பல தோல்வி சந்திச்சாலுமே இறுதியில உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி மற்ற நபர்களும் நடந்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சரி, நீங்க உங்க மனசுல தோன்ற விஷயங்களை மற்றவங்களுக்கு சரியா தோணணும்னு நீங்க நினைப்பீங்க. இதுதான் தப்பு. இதனால பலரோட பகைங்கிறது உங்க வாழ்க்கையில எளிதில் வந்துடுது. எதுலையுமே தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்குது. தான் செய்யறது, அதே மாதிரி மன்னிப்பு கேட்க கொஞ்சம் கூச்சப்படுவீங்க. மற்றவங்க செய்யற தவிர எளிதில் மன்னிக்கக்கூடிய சுபாவங்கிறது உங்ககிட்ட இருக்கும். சின்ன விஷயத்தை கூட பெருசாகிக்கிறீங்க. இதுதான் உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி குடும்பம் அமைஞ்ச பின்னாடி தான் உங்க வாழ்க்கையில மேன்மைங்கிறது ஏற்படும். பொருளாதார மேன்மைங்கிறது உங்க குடும்பம் அமைஞ்ச பின்னாடி தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். இந்த உரம், பூச்சி மருந்து மூலமா உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தொழிலை நீங்க தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அதே மாதிரி பெரிய கட்டட நிறுவனத்துல பணிபுரியிற வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும். உங்களை யாராவது பணம் பெற்றாலுமே உங்க பணத்தை யாருமே ஏமாத்திட முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் கச்சிதமாக இருந்து அந்த பணத்தை வசூல் செஞ்சுருவீங்க. அதே மாதிரி பணப்புழக்கங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வளர வளர உங்களுடைய தந்தை மேன்மைங்கிறது குறையும். வீட்டில் உங்களுடைய சொல்லுக்கு எப்போதுமே ஒரு மரியாதை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத வகையில் செலவு ஏற்பட்டாலுமே தன்னோட தேவையை உயர்த்தி விடக்கூடிய பொருளாதாரங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி செலவு பற்றிலாம் கணக்கு பார்க்க மாட்டீங்க. தொழில்னாலும் சரி, வேலைனாலும் சரி, பணத்தை பெருக்கி எப்படி பணத்தை பெருக்கணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கடன் வாங்குறதுங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை சரியாக கொடுத்துன்னு தான் நினைப்பீங்க. இதனால் உங்களுக்கு பாதிப்புங்கிறது ஏற்படாது. தன்னோட சொந்த முயற்சியை சரியாக செஞ்சுணுன்னு நினைப்பீங்க.
இதனால உங்களுக்கு பாதிப்புங்கிறது குறையும். அதே மாதிரி இந்த ஆடம்பர பொருள், நவீன பொருள் எல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு சில சமயங்கள்ல அதிக செலவு செஞ்சிருவீங்க. உங்க முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் தகப்பன் காரணமா இருக்க முடியாது உங்க ஜாதகத்தின்படி. அதே மாதிரி உடன்பிறப்பு பேச்சை கேட்டு நடக்குங்களா இருப்பீங்க. உடன்பிறப்பு மூலமா எந்த ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சிலருக்கு தகவல் தொடர்பு, தகவல் பரிமாற்றம் இந்த மாதிரி தொழிலாம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்க சிந்தனை சிந்திச்சு கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டுட்டா அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றங்கிறது உங்க வாழ்க்கையிலையும் உங்ககிட்ட திறமையாவே இருக்குது. உங்க ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்களோட வாழ்க்கைங்கிறது சிறப்பாக தான் இருக்கும். உங்களால உயர்ந்த மனிதர்கள் அதனால உங்களை கண்டுகொள்ளாம பின்னாடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனைவி பின்னாடி தான் மேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு இருக்குது. மாமனார் வழியில எப்போதுமே உதவிங்கிறது உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி உடன்பிறப்பு எண்ணிக்கை ஒரு 4வது அமைய வாய்ப்பு இருக்குது. உங்கள பெண்களா இருந்தா ஆண்கள்னு அடுத்த பெண்கள் எளிதில் வசப்படக்கூடிய வாய்ப்பும், அதே மாதிரி பல அடுக்கு மாடி கட்டக்கூடிய யோகங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்குது. சொத்து வாங்குறப்ப ஒரு சின்ன சின்ன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்ட பின்னாடி தான் உங்க நிலைமைங்கிறத உயரும். உங்க வீடு பக்கத்துல ஏரி குளம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கண்மாய் இந்த மாதிரியான இடங்களும் இருக்குது. வீடு பக்கத்துல உங்களுக்கு நில ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நிலம் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாதிரி விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. மழை வெள்ளம் இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுக்கு தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். சொந்த வீடு அமைஞ்சாலுமே இடித்து கட்டக்கூடிய நிலைமை தான் ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய வீடு குடிசை வீடு வாங்கி வீடு கட்டினா அதே நல்லதா இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வீடு நிலம் குறைஞ்சு இருந்தாலுமே சுகபோக வாழ்வுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்குது. சிம்மத்துல இருக்கிறவங்க வாகனம் வாங்காம இருந்துக்கிறதா நல்லது. வாகனம் வாங்க ஆசைப்பட்டா பழைய வாகனம் வாங்கி கொஞ்ச காலம் ஓட்டின பின்னாடி புதிய வாகனம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். வாங்கின பின்னாடி சின்ன சின்ன விபத்து ஏற்பட்ட பின்னாடி தான் வாகனம் உங்ககிட்ட தங்கும். அதே மாதிரி வாகனத்துல பழுது செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏற்பட்டிருக்கும். பெரும்பாலும் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். அதே மாதிரி திருடுகள் பயம் நிறைந்து காணப்படக்கூடிய வீடு அருகில நபர்கள் மூலமா பகை ஆகி கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு இருக்கலாம். வீடு கட்டின பின்னாடி திருமணம் முடிந்த பின்னாடி உங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீட்டு பக்கத்துல விநாயகர் கோவில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை செஞ்சுக்கோங்க. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கின்னு பார்க்கறது அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் மூலமா அதிர்ஷ்ட குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் குழந்தைகள் மூலமா உங்களுக்கு யோகம் வரக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் வளர வளர ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பிறந்த பின்னாடி அனைத்து யோகமும் உங்களுக்கு உண்டாகும். குழந்தை வளர வளர யோகமும் அதிர்ஷ்டமும் கொடுக்கக்கூடிய வகையில தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் உங்களுக்கு 2 குழந்தைகள் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். குழந்தைக்கு நல்ல குருவா இருப்பீங்க. அதே மாதிரி மந்திர தந்திர ஈடுபாடு இதில் எல்லாமே ஆர்வம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முன் யோசனைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளுங்கிறது அந்த மாதிரி எப்படி நடந்து கொள்ளுங்கிறத பிள்ளைங்க கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்க. அதே மாதிரி கடவுளோட பூரண ஆசி பெற்றவங்களா இருப்பாங்க. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். உழைப்போட பெருமையும் சிறப்பையும் நீங்க உங்க குழந்தைகிட்ட அடிக்கடி எடுத்து சொல்லுவீங்க. கடின உழைப்புக்கு காரிய சித்தி உங்க வாழ்க்கையில கிடைக்கும். எந்த வேலை எடுத்தாலுமே உயர்ந்த நிலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சனிகாலங்களில் மட்டும்தான் பல பிரச்சனைகள் ஏற்படும். அடிக்கடி இழப்பு இடையூறு இருந்தாலும் ஏமாற்றங்கிறது இருக்காது. உங்களுக்கு ஆயுள் பலங்கிறது நல்லா இருக்குது. மற்றவங்களை நம்பி தான் அதிகமாக ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இதனால் பல பொருள் விரையும் பண விரையும் இழப்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய உழைப்பில் சேர்த்ததை உங்கள் மூலமாக மற்றவங்க பலனடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பேருக்கு கருத்து வேறுபாடுங்கிறது அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும். கூட்டு குடும்பத்தை விட தனித்து வாழ்றதா நீங்கள் விரும்புவீங்க. குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமையை தவறாமல் செஞ்சிருவீங்க. வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி குடும்ப நிம்மதியை நீங்கள் குறைவில்லாமல் பார்த்துக்குவீங்க. குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சிருவீங்க. உங்கள் தோற்றம்னு பார்க்குறப்ப உள்ளங்க சின்னதாக இருக்கும், விரல் சீராக இருக்கும், கைகளில் யாருக்காவது மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெற்றி பெரிதாக இருக்கும், கழுத்து வயிறு காலில் மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல தழும்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சொத்து விவகாரம் பார்க்குறப்ப உங்கள் பணப்பழக்கம் மிகச்சிறப்பாக தான் இருக்கும். பல வகையில் செலவு செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி பொருட்களை மருந்து வைத்து கொடுக்க வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும். உங்கள் வீட்டில் ஏதாவது மிருகமோ பறவையோ வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது நல்லது. அடிக்கடி கருத்து வேறுபாடு இருந்தாலுமே கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் அமையும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமண தோஷை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால கோபம் தான் உங்கள் வாழ்க்கையிலேயே பிரச்சனை. கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா மன வாழ்க்கைங்கிறது சிறப்பாக அமையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம்னு பார்க்குறப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் குறைவு இருந்தாலுமே பணியாற்றுறதுல உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. இந்த கழுத்து வயிறு கண் தொடர்பான குறைபாடு அப்பப்போ ஏற்படும். தோல் நோய் ரத்த சோகை காது வலி வாதம் காய்ச்சல் பாதிப்பு இந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி ஏற்பட்டு
சீராகும். சிறாராக இருக்கிறப்ப, அதாவது சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப அதிக நோய் தாக்குதலுக்கு ஆளாகிருப்பீங்க. இளமையில ஆரோக்கியமே இருப்பீங்க. அதிகமாக தண்ணீர் குடிச்சிட்டு வரது நல்லது. இந்த உருளைக்கிழங்கு, பருப்பு, தக்காளி, மாம்பழம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் கிழங்கு வகைகளை தவிர்க்கிறது தான் நல்லது. இயல்பாகவே நீங்கள் சூரியன் ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதால பெரிய மனிதர்களோட நட்பு, சகவாசம், அந்தஸ்து இது எல்லாமே இருக்கும். சமூகத்தில் கீர்த்தியோடையும் பிரபலத்தோடையும் விளங்கக்கூடியவங்க நீங்கள் தான். உன்னத பதவி, செல்வம், செல்வாக்கு, சொத்து இது எல்லாமே உங்களுக்கு சேரும். புத்திர பாகியங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சிம்மராசியில் பிறந்தவங்க சிவபெருமான் அருள் பெற்று இருக்கக்கூடியவங்க. அதிகாரத்தோடையும் கர்வம் கொண்டவங்களாகவும் நீங்கள் தான் இருப்பீங்க. கோபம், படப்படப்பு இது எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வரும். பலம் அதிகரிக்கணும்னா நீங்கள் தினமும் ஒரு நிமிஷமாவது சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. சிவ சிவன்னு நீங்கள் சொல்ல சொல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். சிம்மராசியில் பிறந்தவங்க நீங்கள் தொடர்ந்து திரும்பியூச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை மேகநாத பெருமாளை வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்வு சிறக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.